வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஒரு வாழ்க குருவே துணை. இந்த வருஷம் மிதுன ராசிக்கு இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் இனி மிதுன ராசிக்காரவங்களுக்கு வராது. அதாவது 2019, 2020, 2021 இந்த மாதிரி நிலையெல்லாம் ரொம்ப மோசமான நெருக்கடிகளாக இருந்தீங்க. இதுக்கப்புறம் அந்த நெருக்கடிகள் வராது. அதுக்கு அடுத்ததா இப்போ 2023க்கு அப்புறம் 1 by 1 ரெக்கவர் ஆகி கொஞ்சம் வந்துடுறீங்க. இப்போ 2025, 26ங்கிறது ரொம்ப முக்கியமான வருஷம். இந்த 26, 27 அதை விட முக்கியமான வருஷம். உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, சரியான மார்க்கு போடுறீங்கன்னு, அதாவது சரியான இடத்துல பேசிக் போட போறீங்கன்னு ஒரு இடத்துல இருக்கீங்க இந்த வருடம். இந்த மிதுனராசிக்காரவங்க இந்த வருடம் இது வரைக்கும் பேசிக் போட்டு ஒரு பெரிய திறமையாக இருக்க பெரிய ஆளுமை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் இன்னும் மேலும் வளர்ச்சி அடைய போகிறாங்க. சார், இது வரைக்கும் நான் எந்த வித தொழிலும் தொடங்கலை, இப்போ தான் நான் படித்து முடிச்சிருக்கேன், இப்போ தான் வேலைக்கு போக போகிறேன், இல்லை இப்போ தான் என்னுடைய மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒரு பேசிக்கில் யாருக்கெல்லாம் ஒரு ஆதாரம்னு ஒன்று இருக்கும், மூலாதாரம்னு பேர். அதனுடைய வேலையை முத செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் அது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஏற்படுத்துறீங்க. இப்போ பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நல்ல நிலைமையாக இருந்துச்சுன்னா அடுத்த கட்ட மாறுதலுக்கு கொண்டு போகும். நீங்கள் வைக்கிற ஆதாரம் அதாவது உங்களோட பேஸ்மெண்ட் சரியாக இருந்துச்சுன்னா சூப்பராகிடுவீங்க. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு சனி 10ல், ராகு 9ல், அதுமாதிரி ராகு கேது 2ல், ராகு கேது 3ல், ராகு 9ல், கேது 3ல் இருக்குது உங்கள் ஜாதகப்படி. இப்போ லைவில் அது இப்போ ராகு கேது பயிற்சி இருக்குது. அடுத்து வைகாசி மாதத்தில் குரு பயிற்சி இருக்குது. இப்போ மிதுன ராசிலேருந்து குரு 2ஆம் இடத்துக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இந்த மிதுன ராசிக்காரவங்க நீங்களா ஒரு அறிவு, உங்களுக்கு ஒரு அறிவு உண்டு, தனி நாலேஜ் உண்டு, தனி ஆற்றல் உண்டு, எக்ஸஸ் மைண்டு நிறையா உண்டு, ஷார்ப்பான மைண்டு. நீங்கள் டக்குன்னு ஒரு விஷயம் சொன்னால் டக்குன்னு பிடிச்சிக்குங்க மிதுன ராசி மிதுன லக்கணக்காரவங்க. அதனால நீங்களா ஒரு ஆற்றலை வச்சுக்கிட்ட ஐயோ கல்யாணம் ஆகலைன்னு நீங்களே சொல்லாதீங்க. மாப்பிள்ளைக்கு முடியெல்லாம் இருக்காது. வரும் காலகட்டத்தில் மாப்பிள்ளைங்களுக்கு முடியெல்லாம் இருக்காது. முடியலன்னா நீங்கள் கல்யாணம் கேட்காதீங்க. கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும். நீங்கள் இப்படிலாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களால் தான் மிதனராசிக்காரவங்க கல்யாணம் நிற்கிது, மாப்பிள்ளையால நிற்கலங்கிற. சில பேர் சில ஆண்கள் பெண்கள்கிட்ட இந்த பொண்ணு இப்படி இல்லை, இந்த பொண்ணு இன்னும் படிக்கல அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இவ்வளோ படிச்சிருக்கு, எவ்வளோ படிச்சிருந்தான்னா இப்படிலாம் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்லி இருக்குது. ஸோ மிதனராசிக்காரவங்க இந்த வருஷம் ரொம்ப விட்டு கொடுத்து வாழணும். அதேமாரி நீங்கள் பேசிக்காக என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அது உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கடைசி வரைக்கும் நினச்சிருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு போர் போட்டால் அந்த தண்ணி எப்படி எடுத்து கொடுக்குதோ, எப்படி ஒரு கிணறு வெட்டினா அந்த தண்ணி எப்படி ஊற்றம் கொடுக்குதோ, அந்த மாதிரி இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு முக்கியமான வருஷம். 10ல் சனி இருந்தால் அதுக்கு பேர் சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியது. மிதுன ராசிக்கு சனி 10ல் இருந்தால் அதுக்கு பேர் சதுரங்க சக்கரவர்த்தி யோகம்னு பேர். அது இந்த தசம யோகம்னு பேர். இதில் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு 1, 4, 7, 10ல் சனி கேந்திரத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். அதில் இந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி பெரிய லெவலில் வரணும், அதுக்கு என்ன தேவை, கொஞ்சமாக குறைந்த முதலீடு போட்டு கூட கொஞ்சமாக இப்போலேருந்து இந்த வருஷத்துலேருந்து டெவலப்மெண்ட் ஆகி இந்த 10 வருஷத்துல பெரிய ஆளாக இருந்துறீங்க. நீங்கள் எடுத்ததையும் பெரிய ஆள் ஆகணும்னு இந்த வருஷம் நினைக்க வேண்டாம். ஏற்கனவே இந்த மாதிரி நடந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரவங்க ரொம்ப அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவீங்க. அதுக்கு அடுத்ததுல உங்கள் வீட்டில் முன்னோர்களுடைய உடல் நலம் கவனம். ஏன்னா 10ல் சனி இருக்கிறனால முன்னோர்களுக்கு உடல்நல உபாதைகள், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும். அது மாதிரி உங்களுடைய மூர்த்த சகோதரர்கள் இல்லை இளைய சகோதரி அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். உங்களுக்கு மேலே அக்காவோ இல்லை அண்ணனோ இருந்தாலும் பிரச்சனையை ஏற்படுத்தும். அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, முரண்பாடுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு இருக்குது. இது வரைக்கும் கல்யாணம் நடக்காதவங்க கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இது வரைக்கும் அலையன்ஸ் நீங்கள் மனசு வச்சு விட்டு கொடுங்க. மாப்பிள்ளை பரவாயில்ல, முடியலனாலும் பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். அது மாதிரி ஆண்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண்கள் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சில பேருக்கு மாப்பிள்ளை அழகா உயரமாக இருப்பார், மிதனராசிக்காரவங்க உயரமாக இருப்பார், மாப்பிள்ளை பொண்ணு கட்டையாக இருக்கும், அதனால வேணாம்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்தா எல்லாருக்குமே திருமணம் கண்டிப்பாக நடக்கும். 2வது, நீங்கள் மிதனராசிக்காரவங்க இந்த வருடம் ஒரு முக்கியமான வருடம். அது இல்லாமல் இந்த வருஷம் செவ்வாய்க்கிழமை பிறக்கிறதுனால, இந்த தமிழ் புத்தாண்டே செவ்வாய்க்கிழமையில பிறக்கிறதுனால ஒவ்வொரு மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த மிதனராசிக்காரவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொரு மாதம் எந்த ஒரு 4 செவ்வாய்க்கிழமை வரும், எந்த ஒரு செவ்வாய்க்கிழமையில போய் ஒரு முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்துருங்க, இல்லை ஒரு அம்பாலை வணங்கிட்டு வந்துருங்க. போய் விளக்கு போட்டு 2 விளக்கு, 2 நெய் விளக்கு, மண் விளக்குல 2 மண் விளக்கு போட்டு தீபம் போட்டு வந்துருங்க, நல்லா ஆகிடும். ஒவ்வொரு மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டும் எப்போ முடியுதோ, ஆண்களோ பெண்களோ எப்போ முடியுதோ போய் போயிட்டு வந்துருங்க. உங்களுக்கு உண்டான ஆலயமும் நான் சொல்கிறேன். அது என்ன ஆலயம் அப்படின்னா, நாகப்பட்டினம் பக்கத்தில் திருவிடைக்களி. அந்த ஊர் பேர் என்ன, சாமியோட பேர் திருவிடைக்களி.
திருவிடை களி. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் கழிவா இருந்துச்சோ, பிரச்சனையா இருந்துச்சோ, அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகக்கூடிய கோயில் அந்த கோயிலுங்கிற. சார் எனக்கு கல்யாணம் நடக்கல, கல்யாணம் ஆகுது, அந்த ஊருக்கு போங்க. சார் என்னுடைய கர்மா இவ்வளவு நாளா பிரச்சனை இருந்துச்சு, அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் என்னுடைய கர்மா ரிலீஃப் ஆயிடுச்சு. திருவிடைக்களிங்கிற கோயில் முக்கியமான கோயில். சிவபெருமான் முன்னாடி இருப்பார், முருகன் அதுக்கு பின்னாடி இருப்பார். அந்த ஊர் வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவிடைக்களிங்கிற ஊர். அந்த ஊரில் போய் சாமி தரிசனம் மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருடம் ஃபுல்லாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துக்கும் வழி விடும். விடைக்களி பாட்டே இருக்கு. அந்த போய் முருகன் அற்புதமான முருகன், சக்தி வாய்ந்த முருகன். 2 சித்தர்கள் அங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த திருவிடைக்களி கோயில் வந்து உலகத்திலே நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. சிவபெருமானையும் முருகனையும் ஒரே மூலஸ்தானத்தில், ஒரே கருவறையில் போய் பார்த்தீங்கன்னா வழி விட்டுருப்பாரு. சிவபெருமான் வந்து தன்னுடைய மகனுக்கு பாதை காட்டணும், வழி விட்டுருப்பாரு. அது மாதிரி ஒரு முக்கியமான ஸ்தலம் திருவிடைக்களி. அது மாதிரி வந்து ஒவ்வொரு எந்த ஊர்ல இருக்கீங்களோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ நீங்க போய் பெருமாளை பார்த்துட்டு வரணும், இல்லை ஒரு அம்பாளை பார்த்துட்டு வரணும். இந்த மிதனராசிக்காரவங்க பார்த்துட்டீங்கன்னா மிக சிறப்பு, மிக்க மகிழ்ச்சி, உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றி. அது மாதிரி கம்யூனிகேஷன் கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா. போன் பேசுறதுடைய வார்த்தைகளை கரெக்டாக பேசுங்க. வார்த்தையில் நிதானம் தேவை. மிதனராசிக்காரவங்க வார்த்தையை தப்பா பேசுனீங்கன்னா உங்கள்கிட்ட அந்த வார்த்தை அதுவே ரெகைன்ஸ்ட் ஆகிடும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, பிசினஸ் மைண்டில் நிறைய பேர் இருப்பாங்க, நல்லா கொடி கட்டி பறக்கிறாங்க, மிதனராசி மிதன லக்னம். இப்படி உள்ளவங்க வார்த்தையை தப்பா பேசிடுவாங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்துடும். ஏன் அதை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றேன்? ஏன்னா உங்களுக்கு லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கு. உங்க ராசிக்கு 3ல கேது இருக்கிறதுனால இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும். அது இல்லாம 2க்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல கடகராசிக்கு குரு வரதுனால குடும்பத்துக்கு உண்டான கல்யாணம், காரியம், குழந்தை எல்லாம் கிடைக்கும். இந்த குரு கேதை நோக்கி போறதுனால, இந்த கேது குருவை நோக்கி வர்றதுனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு யாராவது பணம் கொடுக்க முடியாம எங்கேயாவது போட்டு வராம இருக்கிறவங்கலாம் ஒரு கோர்ட்டு பிரச்சனைன்னு ஒரு வம்பு பிரச்சனையை சந்திப்பாங்கன்னு இருக்கு. அது மாதிரி சந்திக்காத அளவுக்கு வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி சந்திக்க போற அளவுக்கு வரும், அந்த சந்திக்காத அளவுக்கு வச்சுங்க. அதாவது ஏற்கனவே பிசினஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க, அவங்களுக்குள்ள அந்த வரவு செலவு நடக்கும், அது மேலும் உயர்த்தப்படுதுன்னு சொல்லிப்பாங்க. இப்போ ஒத்துக்க மாட்டாங்க, இவருக்கு இவ்வளோ ஷேர் கொடுக்கணுமா, அவருக்கு இவ்வளோ ஷேர் கொடுக்கணுமாலாம் அந்த பிரச்சனை வரும். இந்த மிதன ராசி மிதன லக்கணக்காரவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். அது இந்த வருடம் வர்ற ஜூன் மாதம், அதாவது ஆடி மாதத்துக்கு மேலே, ஆகஸ்ட் செப்டம்பருக்கு மேலே அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஒன்று தான் உங்களுக்கு பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி பணம், வருமானம், அவங்க பேசிக்காக போடுற ஆதாரம் எல்லாம் நீங்கள் இப்போ பண்ணுற அச்சீவ்மெண்ட் எல்லாமே உங்கள் லைஃப்பில் செட்டில் ஆக போகிறீங்க, சிறப்பாக இருப்பீங்க. ஸோ உலகெங்கிலும் உள்ள மிதனராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த திருவிடைக்கடி ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். அதுமாரி உங்கள் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோவிலில் வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ கண்டிப்பாக போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணும். உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். உலக மக்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன். மிக்க மகிழ்ச்சிகள் நண்பர்களே, வாழ்த்துக்கள் நண்பர்களே.